வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகைகள் அவரோடு நடிக்க ரொம்பவே பயந்தாங்க. நான் அவர் நெஞ்சிலேயே மிதிச்சிருந்தேன். எம்ஆர் ராதா பற்றி இரத்த கண்ணீர் நடிகை பேட்டி இணையதளத்தில் வைரலாகும். அவங்க கொடுத்த பேட்டி என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இரத்த கண்ணீர் திரைப்படத்தில் நடித்த எம்என் ராஜம் தனது நீண்ட சினிமா பயணம் மற்றும் தனது குடும்ப வாழ்க்கை பற்றி அவங்களே மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. 50-60 காலில் சினிமாவில் ஆட்சி செய்த பிரபல நடிகை எம்என் ராஜம் மிஸ்வா தமிழா பிரபல யூடியூப் சேனலுக்கு இரத்த கண்ணீர் பட அனுபவங்களை மற்றும் அந்த படத்தில் எம்ஆர் ராதாவுடன் நடித்த அனுபவங்கள் குறித்து பகிர்ந்திருக்கிறாங்க. தனது நீண்ட சினிமா பயணம், இரத்த கண்ணீர் திரைப்படத்தில் நடித்த அனுபவங்கள், தனது குடும்ப வாழ்க்கை பற்றி அவர் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. எம்என் ராஜம் அவங்க வறுமையின் காரணமாக 7 வயதிலேயே நாடக கம்பெனியில் நடிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அப்போது பள்ளி படிப்பிற்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாடக மேடைகளில் அரசியல் ஆசிரியர்கள் உதவியுடன் நடிப்பு திறனை வளர்த்து கொண்டு நாடக கம்பெனியில் பாடகராக இருந்து தனது கணவரை திருமணம் செய்ததாக அவங்க பாடிய எங்கிருந்தாலும் வாழ்க போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமானது என்றாக சொல்லப்படுகிறது. 1954ஆம் ஆண்டு இரத்த கண்ணீர் படத்தில் ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்ததான் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எம்ஆர் ராதா ஒரு பெரிய அரசியல்வாதியாகவும் கலைஞராகவும் இருந்த அவங்களுக்கு பயந்து பல நடிகர்கள் அவங்களுடன் நடிக்க மறுத்ததாகவும் ஆனால் தைரியமாக நடித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இரத்த கண்ணீர் படத்தில் எம்ஆர் ராதாவை உதைக்கும் ஒரு காட்சி மிகவும் பிரபலமானது. அந்த காட்சியில் நடிக்க முதல்ல பயந்ததாகவும் பின்பு ராதாவின் உற்சாகமூட்டும் பேச்சாலும் படத்தில் நீக்கி விடுவாங்க என்று பயத்தாலும் துணிச்சலுடன் நடித்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. அந்த உதவி உண்மையாக ராதா வழி ஏற்பட்டதாகவும் ஆனால் ராதா அதை பாராட்டி உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்று வாழ்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய நடிகைகள் அதிகமாக இருந்ததாகவும் தான் ஒருத்தி தான் தமிழ் நடிகை என்பதால் தனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததாகவும் பெருமையுடன் கூறியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் போன்றவுடன் இணைந்து நாடகங்களில் சினிமாவில் நடித்த அனுபவங்கள் தனக்கு பெரிய கௌரவம் என்று சொல்லியிருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்து நாடகங்களில் சிவாஜி கணேசனோடு ஒன்றாக பயணித்ததால் இருவருமே அண்ணன் தங்கை பாசத்துடன் பழகியதாக ஒரு பெரிய நடிகர் என்று நினைத்ததே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. சமீப காலத்துக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்களில் இவங்க இறந்து போயிட்டதாக ஒரு வதந்திகள்லாம் பரப்புனாங்க. அதற்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த பேட்டியில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேட்டி அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.